आईडी दिखाओ, आईडी दिखाओ, आईडी दिखाओ, आईडी दिखाओ, आईडी दिखाओ, कौन अधिकारी है? आईडी दिखाओ, अधिकारी आईडी दिखाओ. வணக்கம். இயற்கைக்கு நடுவுல மாமரத்துக்கு கீழே இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. என்னோட பூர்வீக கிராமத்துக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பக்கம் பின்னாடி மாமரம், அதற்கு பின்னாடி பலாமரம் எல்லாம் இருக்கு. ரொம்பவே எனக்கு பிடிச்ச இடங்களில் இது ஒரு இடம். எப்பெல்லாம் அமைதி எனக்கு தேவையோ அப்பெல்லாம் இங்க வர்றது வழக்கம். ரொம்பவே பீஸ்ஃபுல்லா அழகா இருக்கக்கூடிய ஒரு இடம். எனிவேஸ், அது ஒரு பக்கம் இருக்க, முகமது தீபக் உங்களுக்கு ஞாபகத்தில் இருப்பார். கோட்துவார் ஒரு சில பஜ்ரங் தளை சார்ந்த நபர்கள், தீவிரவாதிகள், ஒரு இஸ்லாமிய முதியோரை அவருடைய கடையை பேரை மாத்தி சொல்லி அந்த இடத்துல முகமது தீபக் வந்து அவரை காப்பாற்றிய அந்த கதையை நீங்க பார்த்தீர்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் அவருக்கு பாராட்டலாம் கிடைத்தது. ஒரு சில நாட்கள் கழித்து முகமது தீபக் உடைய ஜிம்மிற்கு வெளியில மறுபடியும் ஒரு கூட்டம் போய் அவரை கொலை மிரட்டல் எல்லாம் கொடுத்தார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான இம்பாக்ட் இந்தியா முழுவதும் நடந்திருக்கு. முகமது தீபக் உடைய அந்த சிறிய இனிஷியேட்டிவ் இன்னைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் மனதில் ஒரு நல்ல விதையை விதைத்திருக்கிறது. இந்த நாட்டில் யாரையுமே உடைக்க விட மாட்டோம். பஜ்ரங் தள் என்கிற பெயர்ல, விஸ்வ ஹிந்து பரிஷத் என்கிற பெயர்ல, அல்ல இந்த ரைட் விங்கர் என்கிற பெயர்ல யாராக இருந்தாலும் இந்த நாட்டுடைய அடையாளத்தை உடைக்க விட மாட்டோம் என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். பிப்ரவரி 14 ஒரு சில கூட்டம் ஜெய்ப்பூரில் போய் அங்க உட்கார்ந்திருந்த ஜோடிகளிடம் போய் ஐடென்டிபிகேஷன் கேட்பது, ஏராளமான பிரச்சனை எல்லாம் பண்ணும்போது கிளிச்சத்தம். அதனாலதான் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் சொன்னேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா குரங்கெல்லாம் வந்துடும். மாமரத்துக்கு பின்னாடி கொய்யா மரம் எல்லாம் இருக்கு. எனிவேஸ், அந்த இளைஞர்களை எப்படி விரட்டியடித்தார்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்ப மறுபடியும் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த வீடியோ நான் மறுபடியும் போட்டு காட்ட சொல்றேன். பட் இந்த இன்சிடென்ட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. தொடக்கத்திலே இந்த வீடியோடைய ப்ரோமோ நீங்க பார்த்திருப்பீர்கள். பட் இந்த வீடியோவை நீங்க மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், பாருங்க. आईडी दिखाओ, आईडी दिखाओ, आईडी दिखाओ, आईडी दिखाओ, आईडी दिखाओ, कौन अधिकारी है? आईडी दिखाओ, अधिकारी आईडी दिखाओ, आईडी दिखाओ, आईडी दिखाओ, अधिकारी अरे कौन अधिकारी है? कौन अधिकारी है? आईडी दिखाओ, आईडी दिखाओ. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். உங்கள் அளவிற்குமே தெரிந்த அந்த விஷயம். இதுல இருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த சம்பவம் வாரணாசி நரேந்திர மோடியின் தொகுதி. வாரணாசியில் ஒரு சந்தை இருக்கு. இந்த சந்தை கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளாக வாரணாசியில் இருக்கு. இங்க வந்து கறி மீன் வியாபாரிகள் அங்க இருப்பார்கள். குரேஷி கம்யூனிட்டி, இஸ்லாமியர்களில் ஒரு குரேஷி கம்யூனிட்டின்னு இருக்கு. தேர் புச்சர்ஸ். அந்த குரேஷி கம்யூனிட்டி சார்ந்த நபர்களுடைய கடை அங்க 4 மரம் இருக்கு. திடீர்னு ஒரு 20-30 இளைஞர்கள் இந்த கடை வீதிக்கு வந்து உங்களுடைய லைசன்ஸை காட்டுங்க, லைசன்ஸை பார்க்கணும். அதாவது தேர் நோக்கம் was to disturb the peace. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைதியை சீர்குலைப்பதற்காக அந்த நோக்கத்துடன் வந்த இந்த இளைஞர்களை முகமது தீபக் எப்படி திருப்பி கேள்வி கேட்டாரோ, அந்த ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள்
எப்படி அந்த குண்டர் கூட்டத்தை விரட்டி அடித்தார்களோ அதே போன்று இங்க இருக்கக்கூடிய இந்த கடை வியாபாரிகள், கடையில இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களிடம் உங்களுடைய ஐடென்டிபிகேஷன் என்ன, எந்த அதிகாரத்துல இங்க எங்களுடைய லைசன்ஸ் கேட்கறீங்க? அதிகாரியா இருந்தா நாங்க தாராளமாக காட்டுறோம். எல்லா கடையுமே லைசன்ஸோட தான் இங்க இருக்கு. எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டியும் கிடையாது. லைசன்ஸ் எங்க கையில இருக்கு. நீங்க உங்களோட ஐடென்டிபிகேஷனை காட்டுங்க, நாங்க காட்டுறோம். அவர்களுக்கு ஒன்றும் புரியல. பிகாஸ் இவங்க கூட்டமா தானே வருவாங்க. நரி கூட்டம் எப்பவுமே தனியா வராது, கூட்டமா தான் வரும். சோ இந்த நரி கூட்டத்திற்கு ஒண்ணுமே புரியல. ஐடென்டிபிகேஷன் கேட்டார். இந்த வந்த கூட்டத்துல 2-3 பேர் ஏபிவிபியை சார்ந்த நபர்கள், பிஜேபி அஃபிலியேட்டட் ஸ்டூடெண்ட் விங், கரெக்டா? சோ அந்த ஸ்டூடெண்ட் விங்கை சார்ந்த நபர்களும் இதுல இருக்கிறார்கள். அதெல்லாம் நாங்க காட்ட மாட்டோம். அப்படி they tried to threaten. இது ஒரு கடையில ஒரு வியாபாரி செய்த விஷயம். டப்பு 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 டப்புன்னு அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா வியாபாரியும் அங்க வந்துட்டாங்க. ஐடி திகாவ், ஐடி திகாவ், அவ்வளவுதான். அந்த ஐடி திகாவ்னு சொன்ன உடனேயே அங்க எந்த அளவில் தெறிக்க ஓடுறாங்கன்னு நீங்க பாருங்க. அப்போ சமாளிக்க பார்க்கிறார்கள். நாங்க ஆபீசர் தான், நாங்க ஆபீசர் தான், நாங்க ஆபீசர் தான். பட் எங்க இருந்த ஆபீசர்? அந்த காட்சியை மறுபடியும் போட்டு காட்டுறேன், மறுபடியும் பாருங்க. பிகாஸ் இந்தியா முழுவதும் முகமது தீபக் எந்த விளக்கை ஏற்றினார், எந்த விளக்கை ஏற்றியிருக்கிறாரோ அந்த விளக்கு ஒட்டுமொத்த வட இந்தியாவில் இளைஞர்கள் மனதில் இந்த நாட்டின் ஒற்றுமையை கொண்டாடக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டது. இப்பவும் இந்த பஜ்ரங் தளை சார்ந்த நபர்கள் தனியாலாம் போறதில்லை, கூட்டமா தான் போறாங்க. பட் அந்த கூட்டத்தையும் விரட்டி அடிக்கக்கூடிய வேலையை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்க தொடங்கி விட்டார்கள். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. आईडी दिखा तुम लोग साले, गलत है लाइसेंस है। 7 साल की मंडी है, 7 साल की मंडी है, 7 साल की मंडी है। भाग यहाँ से। இதே போன்றுதான் ஜெய்ப்பூர்ல நடந்த சம்பவம். அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோலயும் எங்களுடைய டீம் கிட்ட அதை எடிட் பண்ணி இவளை சேர்க்க சொல்லி இருக்கேன். பாருங்க அங்க எப்படி விரட்டி அடிக்கப்பட்டார்கள், அங்க என்ன நடந்துச்சு பாருங்க. पुलिस वाले भैया, पुलिस वाले नहीं है। कौन है? संगठन है तो होता कौन भाई, पूछने वाला ऐसे है। क्या कर रहे? ये क्या मार रहे हैं लोगों को? इसको छोड़ डरा रहे क्या? आपका आईडी भी तो होगा ना। आईडी लो, आपका आईडी नहीं है क्या? आईडी फिर दो, आधार कार्ड लो सबका। बताओ आधार कार्ड दो भाई, अपना आईडी कार्ड दो। बजरंग दल का आईडी होगा ना। बजरंग दल का कोई आईडी नहीं होती। अरे वो बैठे तो थे। இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் நமக்கு எடுத்து காட்டக்கூடிய விஷயம், இந்த நாடு அனைவருக்குமே சொந்தமாக இருக்கிறது. இந்து, முஸ்லிம், சீக், இசாய் யாராக இருந்தாலும் இந்த நாட்டை ஒற்றுமையாக கொண்டாடக்கூடிய விஷயத்திற்காக தான் நாம் போராடினோம். ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளாத அமைப்பு, தன்னுடைய ஹெட் ஆபீஸில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடங்கள் வரை தேசிய கொடியை கூட ஏற்றாத ஒரு அமைப்பு, வெள்ளையர்களிடமிருந்து பென்ஷன் வாங்குவதற்காக மன்னிப்பு கேட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்புடைய பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை, பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட். பட் அந்த அமைப்பை சார்ந்த நபர்கள் இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனை நாங்க மதிக்க மாட்டோம், கான்ஸ்டிடியூஷனை நாங்க எதிர்க்கிறோம், இது போன்ற ஏராளமான விஷயங்களை நீங்க தொடர்ந்து கேட்டு வருகிறீர்கள். அவர்களுடைய நிலை எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றுமை உடைக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டது. அதாவது கலிகாலத்திற்கும் ஒரு காலம் இருக்கு. அந்த கலிகாலத்தை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை கலிகாலத்திற்கும் ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரம் முடியும் போது எப்படி துண்டக்கானும் துணியக்கானும் என்று ஓடுகிறார்கள், அதை நீங்க பாருங்க. இந்த நாட்டுடைய ஒற்றுமையை பாராட்டலாம், இந்த நாட்டுடைய ஒற்றுமையை கொண்டாடலாம்.
நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.